சாமி பெருமாள் ஐயா, பெருமாளப்பா சாமி பகவானே வெள்ளக்காட்டு பெருமாள் ஐயா, கோயில் இருக்கிறீங்களா இல்ல டூருக்கு போயிட்டீங்களா? சாமி இந்த பிள்ளைகளை இது வரைக்கும் நீ எங்கத்தான் வச்சிருந்த ஐயா? சாமி பெருமாளே, இந்த பிள்ளைங்க ரெண்டு மட்டும் எனக்கு செட் ஆகி போச்சுன்னா ஐயா உனக்கு நான் இப்பயே ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் சாமி. இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் எனக்கு செட் ஆகி போச்சுன்னா விடிஞ்ச உடனே ஏன் செழிச்சுக்கிட்டு உன் சன்னிதானத்துக்கும் கோயில் முன்னாடியே வந்து தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு இந்த பிள்ளைக்கு செட் ஆயிருச்சுன்னா எங்க பொட்டிக்காரையும் மத்தாளக்காரையும் கொள்ளக்காரையும் ஜாடராக்காரையும் 4 பேர்த்தையும் வெட்டி உடுக்கு பாடி போடுறேன் சாமி. எப்படியாவது இந்த பிள்ளைகளை மட்டும் எனக்கு செட் பண்ணி விடு. அண்ணா ஆத்துரு வேப்பலகா பாப்பா நானேதான் டே அப்படியே விளக்கமாத்திலே அடிச்சு விடுவாங்க. டயர் வச்சே போடு. ஹாய் குலாபி வாங்க. ஏங்க மத்தாளக்கார அண்ணா எல்லாம் செத்து போயிட்டாங்க. பேசுக்கு தான் பின்னாடி இருக்கு பொட்டிக்கார மாமா பேசாதான் கொள்ளக்கார தவிர வேற யாரு வேலை பேசலாம். ஏமா சொல்லுமா. ஊரான ஊருக்குள்ள நீங்க எடுத்து பேசுவதற்கு ஒரு குஞ்சான குஞ்சு கூட காணமே அண்ணா. சூடு உட்காந்துக்கிறானா அந்த மாதிரி கை உள்ள விட்டுட்டு உட்காந்துக்கிறான் பாரு. கண்ணு தெரியல. மாலை போட்டுட்டு அறிவில்ல மாலை போட்டுட்டு போகட்டும். அண்ணா பொட்டிக்கார அண்ணா ஏமா உங்களுக்கு பேசுறதுக்கு ஆளு வேணும். ஆமா ஒரு ஆளு வரக்குள்ள எட்டிக்கோட்டமேட்ல இருந்து கூட்டு வந்திருக்கிறோம். எட்டிக்கோட்டமேட்ல இருந்து கூட்டி வந்திருக்கீங்களா? ஆமா. என்ன சொல்றீங்க? அவர் அழகுல எம்ஜிஆர். அப்படி சொல்றா. இருடா சொல்றேன். கஷ்டப்படாத. எல்லாம் வாடா. நடிப்புல சிவாஜி கணேசன். சரி. நடிப்புல சிவாஜி கணேசன். ஸ்ட்ரெயின்ல இளைய தளபதி விஜய். அவர் வண்டி ஓட்டுறதுல அல்டிமேட் அஜித் குமார்னு நினைப்பு. ஓடிட்டு போயிலே அவரு பாடினாருன்னா எஸ்பிபி பாலசுப்ரமணியம் தோத்து போயிடணும். ஆமா, இவர் ஒரு பாட்டு பாடி வாட்ஸ்அப்ல அனுப்புனாரு. அவரு கேட்டு ஆட்டோ அட்டாக்னு செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டாரு. அவருக்கு அடுத்து இவர் வந்துட்டாரு. நடிக்கிறா. ஆமா, அவர் வர சொல்றேன். பக்குவமா பேசுறாங்க. இன்னொரு நாளைக்கு இந்த வண்டியை பத்தி மட்டும் ஞாபகப்படுத்தாத. ஓ நான் பாத்துக்கிறேன் இதுக்கு மேல. பாப்பா எங்க வந்தாருக்காரே போய் பாத்துட்டு போ. வரவே இல்லையா? போ. என்னாச்சு? ரெண்டு பொட்டை பிள்ளைங்க குபிச்சுட்டால நிமிராது வந்துட்டு இருக்கிறோம். காலுக்கார புண்டவாயே மேல ஏறிட்டு வரான்னு கேட்க மாட்டேன். ஏறிட்டு போனா கண்ணு மண்ணு தெரியாம கேட்க மாட்டேன். அடிக்காடு குத்துனியாமா? நான் குத்துனமா? முன்னுல முன்னே குத்திட்டு போயிடுச்சு. நான் குத்தவே நீ போட, நான் பாத்துக்கலாம். சரி நீ வந்துடுறாமா. ரொம்ப அழகா இருக்கு. பெண்களை கண்டா உங்களுக்கு ரசிக்க தெரியாதா? ரசிப்பு சூப்பரா ரசிப்போமா? இல்ல பெண்களை ரசிப்புன்னு சொல்ல வந்தேன். ஆமா, பாடல் பாடி ஒரு பாடல். ஆமா, காதல் பாட்டு தானே? காதல் பாட்டு தேனிசை சென்ற தேவாவுடைய குரல்ல பாட போறேன். என்ன சொல்றீங்க? அவ்வளவு பெரிய பாடகாரனா நீ? அப்படின்னா உனக்கு அந்த பாட்டு செட் ஆகாது. உனக்கு அற்புதமா ஒரு பாட்டு பாடுற, காதல் பாட்டா பாடுறேன். இல்ல எனக்கு அண்ணன் ஆகுது இல்ல, அண்ணன் பாட்டு பாடுற மாதிரி இருப்ப. அண்ணா நீங்க எந்த பாட்டு? பாட்டு உனக்கு காதல் பாட்டு நான் பாடுறேன், கவலைப்படாத. பாட்டி கேட்க நித்த புள்ளே, பாட்டி கேட்க நித்த புள்ளே, ரெண்டு நாளாக ஒரு ரகமில்லை. பாட்டி பாட்டி கேட்க நித்த புள்ளே, ரெண்டு நாளாக ஒரு ரகமில்லை. அடி எண்ணி போன தள்ளி நான் வட்ட போன தள்ளி ஓ பதில சொல்லிட்டு போடி. அடி அண்ணி போன தள்ளி நான் வட்ட போன தள்ளி ஓ பதில சொல்லிட்டு போடி. பாட்டி கேட்க நித்த புள்ளே, ரெண்டு நாளாக ஒரு ரகமில்லை. பாப்பா இந்த பாட்டு பிடிச்சிருக்கா? இந்த பாட்டு பிடிக்கல. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடச்சிடாம பார்க்கணும்டா கில்லாடி. ஏக்கா பொண்ணு வந்தல நான் வச்ச பாரு நெஞ்சல நாங்க 2 பேரு பிடிச்சல இது எதையும் போது கொஞ்சல டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி கைடா. சாவுடா கோமலி, நீ தூக்கு போட்டு சாவுடா. என்னடா பாட்டது? நான் அளவோடி ரசிப்பவன்
மனவின்றி குடுப்பவன் நான் அளவோடி ரசிப்பவன். கண்ணம் செந்தாமரை வீசும் கண்ணம் புல்லாங்குழல் கண்ணம் செந்தாமரை வீசும் கண்ணம் புல்லாங்குழல் உறவோடு பழகி உயிரோடு தழுவி நான் என்னை சொல்வதா நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் மனவின்றி விடுப்பவன் அங்கு உறவோடு பழகி உயிரோடு தழுவி உறவாத அப்பா இந்த பாட்டு பிடிச்சிருக்கா எம்ஜிஆர் பாட்டு இந்த பாட்டு பிடிக்கல. இந்த பாட்டு பிடிக்கல சரி போதும் ஆமாம்மா. அண்ணா இருடா. நம்ம தமிழ் மொழியிலும் பாடுவீங்களா ஹிந்திலையும் பாடுவீங்களா? எல்லா குரலையும் பாடுவோமா அப்படியா? என்ன தில்லி தேரா தில்வர் தீவானா தில்லி தேரா தில்வர் தீவானா பாரேரா குடியோ போதாரி நானா ஆயா அது கீழே ஒன்று போயிரு போதும் ஆட்டாத வந்தா கையிலே முஸ்தாபு தானா வந்தா கையிலே முஸ்தாபு தானா பாரேரா குடியோ போதாரி நானா பாரேரா குடியோ போதாரி நானா कोई केलाना कोई पुली केलाना वो दरुवे तुहाए आवाज वाला बंदा केले मुस्ताफिराना ए बंदा केले मुस्ताफिराना आडना उंगक्का கிட்ட போனா ஆடனா உங்கக்கா கிட்ட போனா எடுத்து பிடிச்சிருக்குன்னா அவ்வளவுதான்மா. அங்க வச்சிருமா வா எடுத்து பிடிச்சிக்க அப்படிதான் அண்ணா, அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும். சரி அம்மா கூத்து பிடிச்சி போச்சல வீட்டுக்கு வாங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஆயா மாப்பிளைய வந்து கூத்து பண்ணாங்க. கேட்கவே விட்டுட்டே. ஓம் சக்தி நீங்க தான் நல்லா போக சொன்னீங்க யாரு? அவங்க எல்லாத்தையும் பேசக்கூடிய வீண் வார்த்தை போனால் போகட்டும். ரைட் ஆண்களாய் பிறந்த அப்பன்மார்கள், அப்பன்மார்கள். பெண்களாய் பிறந்த அறுபது தாய்மார்கள், ரைட்டுங்க. பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்களே, ஆமாங்க மாணவ மாணவிகள் எங்கள் ஸ்ரீ சரஸ்வதி நாடக சபா சார்பாக கலைக்குழுவின் சார்பாக ஆமா. முத்தான முதல் கண் வணக்கம். நன்றி நன்றி பூர்ண வணக்கம் கண்ணம்மா, இருந்தாலும். அப்படி இருந்தாலும் இந்த தீராக நிறைந்திருக்கும் தெய்வீக சபையிலே சரிங்க. அரங்கேற்றம் செய்த நாடகம் என்னடி? நாடகத்தின் பெயர் ராமாயணத்தில் ஒரு பாகமாகிய ராமர் பாதகை பட்டாபிஷேகம் ராமர் வனவாசம் இந்த நாடகத்தில் நீங்க யாரு அம்மா, இந்த நாடகத்தில் வேடம் பெற்று வெளியே வந்தமே நாங்கள் யார், எமது பேர் என்ன? சொன்னா தெரியுங்க சொல்லுங்க யாரு நீங்க அடே, பத்தாயிரம் புள்ளை தூண் கல்வி
நாடகத்தில் வந்திருக்கிறீங்களே, நீங்க யார்? உங்களுடைய பெயர் என்ன? கண்ணம்மா, கால பருவம் உள்ள சரி சோலை குயில போல மச்ச விழியழகி விழியழகி குற்றமில்லா ரூபி ரூபியார் விளங்கக்கூடிய மேதான் செங்கமல தாதி. உங்களுடைய பெயரோ செங்கமலம். உண்மைதான். உங்களுடைய பெயர் 1000 தாதிமார்கள் ஆளுங்கள் ஏந்தி வர அண்ணன் என்ன நடக்க என் பின்னே தடை குழுங்க. என்னுடைய பெயரோ மல்லிகா. உங்களுடைய பெயரோ ஜாஸ்மின். ஆமா மல்லிகா. ஏங்க தமிழ்நாட்டுல பிறந்துட்டு என்ன பேர் சொன்னீங்க? மல்லிகான்னு சொல்ல வந்தேன். மல்லிகா ஜாஸ்மின் கிடையாது. ரைட். மல்லிகா செங்கமலம்னு சொல்றீங்களே, இந்த செங்கமலத்தை பெற்றார்களே உங்களை பல்லு மேல அடிச்சா பல்லு 16 சில்லற கட்டக்கே கொட்டி போயிடும். உங்களுடைய தாய் தந்தைகள் யாருங்க? தப்ப ஏடா கூட வெட்டி வார்த்தை கொட்டி அறந்தா ஏனால் தலைகீழாக தொங்க விட்டு 600 ரூபாய் அடியோட ஜாக்கிரதை. சாமி அறுக்க வேண்டாம். ஆல்ரெடி அறுத்து தான் இருக்குது. சேட்டியே மாத்துவான் போறீங்க நாங்க தாமா. தான மகனை பார்த்து வர தத்துவமே. ஒரு நிமிஷம் இரு. என் மேல எந்த தவறு இல்ல. அந்த தேவடியா பண்ண நடக்கும். அடிச்சிரு. ஒரு நிமிஷம் இரு வரேன். ஏத்துறீ. அவன் மேல எதுக்கு தள்ளி விடு? நீங்க ஆடி தொலைங்களா இந்த பக்கம். ஏங்க அன்னைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல். கண்ணம்மா, தந்தையார் பெயரோ புனிதராஜன். புனிதராஜன். தாயார் பெயரோ புனிதவள்ளி. புனிதவள்ளி. உண்மைதான். எங்க அப்படி தந்தையார் பெயர் தாயார் பெயரோ புனிதவள்ளின்னு சொல்றீங்க. இருவருக்கு மகளாக பிறந்தீங்க. உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? நாங்க 2 பேரும் உடன் பிறப்படா. ஓ, நீங்க அக்கா தங்கிமார்களா? ஆமா. எங்க அப்படி அக்கா தங்கிமார்கள் சொல்றீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன வேலை தெரிந்து வரும்? என்ன வேலை செஞ்சீங்க? என்ன வேலை என்ன பண்ணுவோம் தெரியுமா? மகாராணி அம்மா இடத்திலே அடிப்படை வேலை செய்யக்கூடிய பெண்கள், தாதி பெண்கள். குண்டாக்கள் ஒரு வேலையா? வச்சுக்கோ. எங்க ஊர்ல தாதி பெண்கள் குண்டாக்கள் ஒரு வேலை தான் பண்ணுவோம். இங்க நாங்க அப்படி பண்ண மாட்டோம். அதுக்கு தனித்தனியா ஆளுக்குது. ஓ, சரி சரி சரி. உங்களுக்கும் ஒரு வேலை. ராணியம்மா கூட பாதுகாப்பா நிக்கிறது. பாதுகாப்பாக. உண்மைதான். சரிங்க. அப்படி பாதுகாப்புன்னு சொல்றீங்க. சொல்லக்கூடிய 3 மகாராணியம்மா வந்தாங்கல்ல, அவங்களுக்கு அடிப்படை வேலை செய்யக்கூடிய தாதிமார்கள், கீழ வேலை செய்யக்கூடிய தாதிகள். கண்ணம்மா, அப்படி இருந்தாலும் எங்களுடைய வேலத்தை பார்த்து ரூபாய் 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். மதிப்புக்கு மரியாதைக்குரிய சேர்மன் ஐயா அவர்கள். அவர் குடும்பம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என்ன தெரியும்?
இருந்தாலும் ஐயா அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்களது குடும்பமானது சரிங்க. பட்டி பெருகி பால்பாடை பொங்கி குட்டி பெருகி குடம்பால் கறந்து சரிங்க. எந்த முகம் போனாலும் தங்க முகமாய் வாழ வேண்டி அந்த திருப்பதி ஏழுமலையை பிரார்த்திக்கிறோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மகாராணி அம்மாவற்றை தாங்கள் இருவரை சீக்கிரமாக அழைத்து வர சொன்னார். அப்படி உண்மைதாங்க. இருந்தாங்க கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. என்ன பண்ணிட்டு இருந்த கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அடியே ஆமா. அப்படியா இருந்தாலும் நாங்க மட்டும் தாதிகள் அல்ல அவங்களுக்கு. அப்புறம் இன்னும் தாதிமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க அரண்மனையில. ரெண்டு பேரும் நினைச்சீங்க நீங்க 2 பேர் தான் நினைச்சேன். 5 பேர் உள்ளக்கறாங்க. ஆடா 5 பேருக்கு குண்டாக்கள் வருவாளையா? இன்னொரு டைம் சொன்னா பிரிச்சு மேய்ச்சிருவாங்க அம்மா. தெரியுமா? ஆல்ரெடி ஒண்ணு பிரிச்சு மேஞ்சிட்டே வச்சிருப்பாங்க. சரி ஒண்ணும் இல்ல. அப்படி என்றால் தங்கைமார்கள் அங்க ஒரு பேர் மழையை குடிக்காத. அழைத்து மகாராணி அம்மை சந்திக்க வேண்டும். போயிட்டு வா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க.